இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 2வது நாளுக்காக உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாம் முதல் நாளிலே பார்த்தோம், நாம் எப்படி இருக்க வேண்டுமாம், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் முதல் நாளிலே பார்த்தோம். இந்த 2வது நாளிலே நாம் எப்படி இருக்க வேண்டுமாம், எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். பாருங்கள், யோசுவா 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின் கடைசி பகுதி இவ்வாறாக சொல்கிறது, எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி. பாருங்கள், நம்ம சந்தோஷமாக இருந்து விட்டால் மட்டும் இந்த உலகத்தில் போதாது. இந்த உலகத்தில் அநேக காரியங்களை குறித்து நாம் எச்சரிக்கையாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம் வேதத்தின் மூலமாக எச்சரிக்கப்படுகின்றோம். பாருங்கள், நம்ம அநேக காரியங்களை ரொம்ப எச்சரிக்கையாய் நடந்துருவோம். எப்படி நம்ம இப்போ ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறோன்னு சொன்னால், அந்த மேல் அதிகாரிக்கு முன்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக அவர் நம்மிடத்தில் எந்த குற்றத்தை கண்டுபிடித்து விடக்கூடாது என்று சொல்லி நம்முடைய கடமைகளை எல்லாம் ஒழுங்காக செய்வோம். ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறோன்னா நம்மளோட ஹெச்எம் அல்லது நம்ம கல்லூரியில் பிரின்சிபல் எல்லாருக்கும், நம்முடைய மேல் அதிகாரி யாராக இருந்தாலும் அவங்க நம்மிடத்தில் எந்த குற்றத்தையும் அவங்க பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்முடைய வேலையில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப எச்சரிக்கையாக என்ன செய்வோம், நாம் நடந்து கொள்வோம் இல்லையா? ஆனால் அதே நேரத்தில் நமக்கும் நம்முடைய அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் மேலாக இன்னொரு அதிகாரி மேலேருந்து என்ன பார்த்துட்டே இருக்கிறாரே, நம்ம அவருக்கு நம்ம வேலைகள்லாம் ஒழுங்காக செய்யணும்னு சொல்லி நம்ம என்னைக்காவது எச்சரிப்போடு நாம் நடந்துட்டுறோமா நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம எவ்வளவோ தவறு செய்கிறோம்ல, எவ்வளவோ பாவம் செய்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களெல்லாம் நாம் ஈடுபடும்போது நம்ம நினச்சி பார்க்குறோமா, நம்ம எச்சரிக்கையாக நடந்திருக்கிறோமா? ஐயோ, என்னை காண்கிறவர் ஒருவர் இருக்கிறாரே. அன்றைக்கு ஆகாரை கண்ட தேவன் அன்றைக்கு ஆகார் வனாந்திரத்திலே கூப்பிடும்போது அவனுடைய கண்ணீரை ஆண்டவர் பார்த்தார் இல்லையா? அப்போ இன்றைக்கு நான் செய்கிற பாவம் மற்றவர்கள் மனுஷருக்கு முன்பாக நம்ம ஒருவேளை யோக்கியமாக தெரியலாம். நம்முடைய அந்தரங்கத்தில் இருக்கின்ற பாவங்கள், ஐயோ என்னை காண்கிறவர் ஒருவர் இருக்கிறாரே, அப்போ நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக என்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும், என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம எவ்வளவு எச்சரிப்போடு நாம் நடந்து கொள்கிறோம். நாம் சற்று நாம் யோசித்து பார்ப்போம். உலக பிரகாரமான காரியங்களில் நான் ரொம்ப எச்சரிப்போடு நடந்து கொள்கிறோம் இல்லவா? ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக நாம் அவ்வளவு எச்சரிக்கையோடு நாம் நடந்து கொள்ளுகிறோமா? இல்லை, ஆண்டவரை ஏதோ இருக்கிறார் அப்படின்னு நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆனால் அந்த தெய்வீக பயம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. இருந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் பாவம் உள்ளே நுழைய முடியாதுல்ல. பாவ சூழ்நிலைகள் எப்படியாக நமக்கு வந்திருந்தாலும் நாம் என்ன செய்ய மாட்டோம், பாவம் செய்ய நம்ம துணிந்து செய்ய மாட்டோம். ஆனால் அந்த பயம் இல்லை, அந்த எச்சரிப்பு நம்மிடத்தில் இல்லை. நாம் ஆண்டவருக்கு பயப்படணுங்கிற சொல்கிற அந்த எச்சரிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாததுனாலே பலவித பாவ சோதனைகளில் நாம் விழுந்து போகக்கூடிய நிலைமை வந்து விடுகிறது. பாருங்கள், அன்றைக்கு யோசேப்பை நம்ம உதாரணமாக எடுத்துட்டோன்னா, அன்றைக்கு அவனுக்கு அந்த பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வந்த போதிலும் அவன் எவ்வளவு எச்சரிப்போடு நடந்து கொண்டான்ல. அன்றைக்கு அவனுக்கு எச்சரிப்பதற்கு யாரும் இல்லை. அன்றைக்கி அவன் தவறு செய்வதற்கு அநேக வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. உலகம் நிறைய வாய்ப்பு அவனுக்கு கொடுத்தது, ஒரு தனிமையான சூழ்நிலையை கொடுத்தது. அந்த ஒரு பெரிய இடத்துல ஒரு போத்திபாரனுடைய மனைவி எவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ அவனுக்கு நிறைய பதவி உயர்வுகள் உடனே கிடைச்சிருக்கலாம். வீட்டு வேலை செய்கிறதுலேருந்து அவனுக்கு ஒரு பெரிய உயர்வுகள் கிடைச்சிருக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் பிசாசானவன் கொண்டு வந்திருந்தாலும் அவன் தேவ எச்சரிப்போடு அன்றைக்கு அவன் நடந்து கொண்டதுனாலே அவன் அந்த பாவத்திலிருந்து விலகி ஓடி முடிவிலே அவன் எகிப்தின் ஒரு அதிபதியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் கொடுத்தார்லவா? ஏன்? அன்னைக்கு அவ்வளவு எச்சரிப்போடு யோசேப்பு நடந்து கொண்டதுனால. இன்றைக்கி நாம் அப்படி எச்சரிப்போடு நாம் நடந்திருக்கின்றோமா? இன்னும் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், வேதத்தில் 10 கன்னிகைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம்ல. அந்த 10 கன்னிகைகளில் 5 பேர் ரொம்ப எச்சரிப்போடு என்ன செய்கிறாங்க, தங்கள் எண்ணெயோடு கூட தீவட்டிகள் எல்லாம் சேர்த்து கொண்டு போயிருந்தாங்க. தீவட்டிகள் வச்சுருந்தாங்க, எண்ணெய் வச்சுருந்தாங்க. எண்ணெய் எரிஞ்சிட்டே இருக்கும். சப்போஸ் எண்ணெய் இல்லாமல் அது அணைஞ்சு போயிடக்கூடாதுங்கிறக்க எண்ணெயெல்லாம் சேர்த்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஆனால் இன்னொரு 5 பேர் பாருங்கள், எண்ணெயை எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டாங்கல்ல. அப்போ அவங்க எச்சரிக்கையோடு அவங்க என்ன செய்யலை, நடந்துக்கிடலை. அதனால திடீர்னு என்ன செஞ்சிட்டார், ஆண்டவர் வந்துட்டார், மணவாளன் வந்து விட்டார் என்ற சத்தம் கேட்ட உடனே அந்த 5 கன்னிகளும் தங்களுடைய தீவெட்டிகளை கொளுத்தி எண்ணெயை ஊற்றி அவரோடு கூட போகிறதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு பாருங்கள், அப்படி அணையக்கூடிய சூழ்நிலை ஆகிவிட்டது. எண்ணெயும் அவங்களிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. அப்போ அவங்க எவ்வளவு கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த மணவாளனோடு செல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை அந்த 5 கன்னிகைகளும் இழந்து போனார்களே. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில்
நாம் ஆண்டவருக்கு அடுத்த விஷயங்களிலே நாம் எவ்வளவு எச்சரிப்போடு நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம். அந்த இரண்டாம் வருகைக்கு ஆண்டவர் மத்திய ஆகாயத்திலே வரும்போது, ஆண்டவரே நானும் ரட்சிக்கப்படலையே, ஆண்டவரே என் குடும்பத்தினருக்கு நான் உண்மை பற்றி சொல்லலையே, நான் இன்னும் ஆத்தும ஆதாயம் பண்ணலையே அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருப்போமா? ஆண்டவர் சொல்லிடுவார், உங்களை அறியேன் என்று சொல்லிடுவார் இல்லையா? இன்னைக்கு நாம் எச்சரிப்போடு உலகத்திலே நாம் வாழ வேண்டும். ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். பிறரையும் கூட நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் எச்சரிக்கப்படுகின்றோம். இன்னும் கூட 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் அந்த 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த கடைசி காலங்களிலே பாருங்க, அநேகர் வந்து நிறைய அற்புதங்களை செய்வாங்க, நிறைய அதிசயங்களை செய்வாங்க, இன்னும் பலவிதமான போதனைகளினாலே மக்களை அப்படியே தன்னுடைய வசமாக்கி கொள்வதற்காக பார்ப்பாங்கல்ல. பிசாசானவன் என்னென்ன கிரியைகள் எல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து தன்னண்டையில் அநேக மக்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வான். இன்னும் பவுல் சொல்லுகிறான் அந்த தெசலோனிக்க சபையருக்கு, உங்களுக்கு யாராவது ஒரு கடிதம் மூலமாக, ஒரு நிருபங்களின் மூலமாக ஏதாவது ஒரு விஷயத்தை கடவுள் அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார், இப்படி நடக்குது அப்படி நடக்குது என்று சொன்னாலும் நீங்க மோசம் போகாதிருங்க, நீங்க எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த காலம் மிகவும் கொடியதான ஒரு காலம், கடைசி காலம். ஆண்டவருடைய வருகை மிக 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 சமீபமா இருக்கிறது. இந்த வாழ்க்கைக்கு, இந்த ஆண்டுடைய வருகைக்கு நாம் எவ்வாறு எச்சரிப்போடு நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கை எச்சரிப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? நம்ம இதை சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவருடைய வருகைக்கு நம்மையே நாம் ஆயத்தப்படுத்தி இருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட அதைத்தான் பேசுகின்றார். போதும் மகனே, போதும் மகளே, இந்த உலகத்துக்காக நீ வாழ்ந்த நாட்கள் போதும், நீ எனக்காக வாழ ஆரம்பித்து விடு, இந்த உலகத்தை குறித்து நீ எச்சரிக்கையா இருந்து விடு என்று சொல்லி. ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்துக்கு நம்ம எச்சரிக்கையோடு, இந்த உலகத்திலே நம்ம எச்சரிக்கையோடு நடந்து கொள்வோம். ஒரு வீட்டுக்கு ஒரு திருடன் வர்றான் அல்லது வந்துட்டான்னு சொன்னா, ரொம்ப ஒரு நாள் ஒரு சகோதரியோடு பேசிட்டு இருந்தாங்க பாருங்க. அவங்க வீட்டுக்கு ஒரு திருடன் வந்துட்டான், சில பொருட்களை திருடி சென்று விட்டான். இவங்க பார்த்துட்டாங்க, ஐயோ பொருள் போச்சேன்னு சொல்லி அப்புறம் ரொம்ப கொஞ்சம் அப்படி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்களாம். ஏன்னா திரும்ப மறுபடியும் வரலாம் அப்படிங்கிற எச்சரிப்பையோடு இருந்தாங்களாம். பாருங்க, இந்த ஒரு மிட் நைட் ஒரு 12 o'clock மேலே மறுபடியும் அந்த கள்ளன் என்ன செய்யறான், வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டான். இவங்க உடனே லைட்டெல்லாம் சுற்றி ஆன் பண்ண உடனே அப்படியே நினைச்சிட்டான். ஓடுறது இவங்களால பார்க்க முடியுது, ஒரு பொருளையுமே அவனால் எடுத்துட்டு போக முடியல. பாருங்க, ஒரு முறை அவன் திருடிட்டான்னு தெரிஞ்சோடனே நம்ம அலர்ட் ஆயிரோம்ல, எச்சரிக்கையோடு இருந்துக்கிறோம்ல, நம்முடைய பொருள் திருடு போயிடக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டோடைய வருகையை குறித்து நம்ம எப்படி எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கோம்? அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், எச்சரிக்கை உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி. உலகத்தின் காரியங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். இந்த நாளில் நாம் அப்படிப்பட்ட எச்சரிப்பை கேட்கிற இன்றைக்கு நீங்களும் கூட ஆண்டோடைய வருகைக்கு ஆயத்தமாகும்படி ஆண்டவர் விரும்புகின்றார். மனிதர்களுக்கு நாம் எப்படி எச்சரிக்கையா இருக்கின்றோமோ, திருடர்களுக்கு எப்படி நாம் எச்சரிக்கையா இருக்கின்றோமோ, அதைவிட மேலான ஒரு எச்சரிப்போடு நாம் ஆண்டோடைய வருகைக்கென்று நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தர நாம் ஜெபிப்போம். மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான நல்ல காலை வேளைக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரை, இந்த நாளில் கூட அப்பா நாங்கள் ஆண்டவரை நாங்கள் எப்படி எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் என்கிற காரியங்களை குறித்து எங்களோடு கூட நீங்கள் பேசுனீங்கப்பா. ஆண்டவரை, இந்த உலகத்தில் நாங்கள் மனிதர்களுக்கு எச்சரிக்கையாய் நடந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு நல்ல ஞானத்தை தருவீராக. ஆண்டவரே, உண்மை குறித்த காரியங்களில் உம்முடைய வருகைக்கென்று ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தில் உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுகிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட, இந்த உலகத்தில் நாங்கள் எதற்கெல்லாம் நாங்கள் எச்சரிப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஞானத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கு தந்து அப்பா நீங்கள் எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இது சீக்கிரமாய் மத்திய ஆகாயத்தில் வரப்போறீங்கப்பா. கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று சொல்லி உம்மை எதிர்கொண்டு அழைக்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட ஆண்டவரே நீங்கள் எச்சரிப்போடு இந்த உலகத்திலே வாழ்ந்து நடந்து உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக காணப்பட நீர் எங்களை ஆண்டவரே அப்படி வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய வருகைக்கென்று நாங்கள் ஆயத்தப்படுத்த, ஒரு கூட்ட ஜனங்களை ஆண்டவரை உமக்கென்று நாங்கள் ஆயத்தப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகள் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நீங்கள் கொடுத்து நீங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உடைய கரத்திலே தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.